ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜேஜே. நான் சொல்கிற இந்த விஷயம் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் உண்மையாக நேற்று பிரேசிலில் நடந்ததுங்க. 21 வயசான மரியா எட்வர்டா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பங்கிங் ஜம்புக்கு வந்து போயிருந்துருக்காங்க. பங்கிங் ஜம்ப்னா அந்த காலில் ஒரு ரோப்பை கட்டி உயரமான மலையிலேருந்து கீழே தள்ளுவாங்க. அந்த ரோப்பு வந்து அந்த எலாஸ்டிக் மூலிமா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகி தொங்குவோம். அதுக்கப்புறம் அவங்க ஆட்டோமேட்டிக்காக மேலே தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க ட்ரை பண்ணும்போது அவங்க காலில் ரோப்பே கட்டாமல் தூக்கி கீழே போட்டிருக்காங்க. நம்ப முடியல, இது உண்மையாக நடந்தது. கிட்டத்தட்ட 130 அடி உயரத்திலிருந்து ஒரு 30-40 அடியை ரீச் பண்ணும்போது தான் அனலைஸ் பண்ணுறாங்க அங்கே உள்ள பாதுகாப்பு வீரர்கள். அவங்க உடம்புல ரோப்பே கட்டலைங்கிறத உடனடியாக பார்த்தீங்கன்னா மீட்பு படையினர் கீழே போய் பார்க்குறாங்க. அந்த பொண்ணு சம்பவ இடத்துலேயே உயிரிழந்துட்டாங்க. பிரேசில் போலீஸ் 6 பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணி 4 பேரை கைது பண்ணிட்டாங்க. 2 பேர் காட்டுப்பகுதியாக தப்பிச்சு போனதாக சொல்லப்படுது. அவங்களையும் ஹெலிகாப்டர் மற்றும் ட்ரோனோட உதவியோட 6 பேரையும் கைது பண்ணிட்டாங்க. ரொம்ப மோசமான ஒரு செயல் தான் இது. ஏன்னா பிரேசில் மாதிரி ஒரு மிகப்பெரிய டூரிசம் உள்ள நாட்டில் வந்து நான் எப்படி சொல்கிறதுனா, ஒரு டிரைவர் ஸ்டேரிங் இல்லாமல் எப்படி வண்டி ஓட்ட முடியும்? ஸ்டேரிங்கை டிரைவர் மறப்பாரா? ஸ்டேரிங் இல்லாமல் வண்டி ஓட்டுவார்? அந்த மாதிரி இது ஒரு மோசமான முட்டாள் செயலி 1ஆம் நம்பர் செயல் இது. கண்டிப்பாக என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோருக்கும் நன்றி. நான் உங்கள் ஜேஜே.